பெருமைப்பட்டுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குங்க. விளக்கமா சொல்லட்டுமா? காலேஜ் படிக்கிற 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாமா. அதில ஒருத்தன் வந்து நல்ல பணக்கார வீட்டு பையன், ஒருத்தன் வந்து நடுத்தர குடும்பத்து பையன். இந்த பணக்கார வீட்டு பையன் நியூ இயர் அன்னைக்கு ஒரு புது கார்ல, அதுவும் விலை உயர்ந்த கார்ல இந்த இன்னொரு நண்பன் வீட்டுக்கு போனான். இந்த இன்னொரு நண்பன் அவன் புது கார்ல வர்றத பார்த்துட்டு, "என்னடா புது கார்ல வந்திருக்க? அதுவும் இவ்ளோ காஸ்ட்லி கார்ல வந்திருக்க. யாருது?" அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவன் சிரிச்சுட்டே, "என்ன என்னோட கார் தான்" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்கான். "உன்னோட காரா? எப்படி?" அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, "ஆமாண்டா, எங்க அண்ணன் வந்து நியூ இயர் கிஃப்ட்டா எனக்கு இந்த கார பிரசன்ட் பண்ணான்னு" ரொம்ப பெருமையா சொல்ல, இந்த நடுத்தர குடும்பத்து ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு ஒரு ஓரத்துல போய் எதையோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே இந்த பணக்கார ஃப்ரெண்டு போய், "என்னடா எனக்கு இருக்கிற மாரி உனக்கும் அண்ணன் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறியா?" அப்படின்னு கேட்க, அவன் சொன்னானா, "இல்ல, இல்ல. நான் எப்போ உங்க அண்ணன் மாதிரி என் தம்பிக்கு இந்த மாரி ஒரு காஸ்ட்லி கார பிரசன்ட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே இந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கு பொல்லீர்னு அரைஞ்ச மாரி இருந்தது. வாங்கிக்கிறது சந்தோஷம் தான். ஆனா குடுத்து பாருங்க. அதை விட பெருமை வேற எதுவுமே கிடையாது. 2026ஓட மோட்டிவேஷன் என்னன்னு காலையிலேருந்து நெறைய பேர் கேட்டுட்டீங்க. இதுதாங்க மோட்டிவேஷன். உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு அவங்க எட்ட முடியாத ஒரு விஷயத்த இந்த வருஷம் வாங்கி குடுத்து அழகு பாருங்க. அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கறது தான் உங்களோட பெருமையே. அண்ட் அத விட ஒரு பெரிய போதை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும்.